ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் விசிட் விசா இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோ இது. விசிட் விசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா, ஓவர் ஸ்டே பண்ணால் ஃபைன் எவ்வளவு, ஏஜென்ட் சொல்கிறது உண்மையா அப்படின்னு நம்ம பார்ப்போம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள். ஏமாற்றம், அப்புறம் ஃபைன், நாடு கடத்தல், இது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். விசிட்டிங் விசா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். குவைத்தில் மெயினாக 2 டைப்பான விசிட்டிங் விசா இருக்குது. ஒன்று வந்து ஃபேமிலி விசிட் விசா, இன்னொன்று வந்து டூரிஸ்ட் இல்லைனா விசிட் விசா. இந்த 2 விசிட்டிங் விசாவுமே டெம்பரவரி விசா தான். ஜாப் விசா மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. விசிட்டிங் விசா எக்ஸ்டென்ஷன் பாசிபிளான்னு பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், விசிட்டிங் விசா வந்து நார்மலாகவே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. உங்கள் ஏஜென்ட் வந்து உங்கள் மனசை மாற்றுவாங்க, உங்களுடைய எக்ஸ்டென்ஷனுக்கு நான் கேரண்டி அப்படின்னு. இன்சைட் ரெனியூவல் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர், அதாவது உள்துறை அமைச்சகத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே 99% வந்து ஸ்கேம் தான், பொய் தான். ரேரான கேஸில் வந்து சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரேர் சுச்சுவேஷனில் மட்டும்தான் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர், அதாவது குவைத்தோட உள்துறை அமைச்சகம் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். என்ன மாதிரியான ரேர் சுச்சுவேஷன்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் மெடிக்கல் எமர்ஜென்சினா அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலோட ரிப்போர்ட் இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. கோர்ட் இல்லைன்னா லீகல் இஷ்யூ ப்ரூஃப், இது மாதிரியான ரேர் சுச்சுவேஷனுக்கு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு கேரண்டி கொடுக்க முடியாது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் வந்து நாட் அக்செப்டட், அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. விசிட் விசா வேலிடிட்டி டீடைல்ஸ் பார்ப்போம். யூஸ்வலாக விசிட் விசா வேலிடிட்டி வந்து 30 நாளைக்கு கொடுக்கறது வந்து காமன். மேக்ஸிமம் 90 நாளைக்கு கொடுத்தாங்கன்னா அது வந்து ஸ்பெஷல் கேசஸ். உங்களுடைய விசா பேப்பர் இல்லைன்னா ஆன்லைன் ஸ்டேட்டஸில் வந்து எக்ஸ்பைரி டேட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு நாள் ஓவர் ஸ்டே பண்ணால் கூட உங்களுக்கு அது ப்ராப்ளம் தான். ஓவர் ஸ்டே ஃபைன் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். விசா எக்ஸ்பயர் ஆகி நீங்கள் குவைத்தில் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 KD பெர் டே ஃபைன் போடுவாங்க. ஏர்போர்ட்டில் எக்ஸிட் டைமில் நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் நிறைய நாள் லாங் ஓவர் ஸ்டே பண்ணீங்கன்னா ஹெவியான ஃபைன் போடுவாங்க. பிளாக் லிஸ்ட்டுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபியூச்சர் விசா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் அண்ட் ரீஎன்ட்ரி ஆப்ஷன் தான். உங்களுக்கு விசிட் விசா எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னா சேஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து விசா எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே எக்ஸிட் ஆயிருங்க. ஃப்ரெஷ் விசிட் விசா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சைட் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அப்படி இல்லைன்னா நோ எக்ஸிட் நீடட், இல்லைன்னா MOI லிங்க் இருக்குது இப்படின்னு சொல்கிற ஏஜென்ட் கிட்ட நீங்கள் மணி கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஃபைனலாக நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, விசா எக்ஸ்பைரி டேட்டா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓவர் ஸ்டே அவாய்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. விசிட் விசா வந்து டெம்பரவரி ஸ்டே ஒன்லி, இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். விசிட் விசாவை எப்போதுமே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.